பிரைஸ் லார்ட். இன்றுக்கான வசனம் சங்கீதம் 5வது அதிகாரம் 11வது வசனம். ஊமிலே அடிக்கலம் பூங்குவேன், யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பீர்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லி வசனம் இருக்கிறது. அடிக்கலம் பூங்குவேன். தேவன் உங்களுக்கு அடிக்கலமாக இருக்கிறார். அவர் செட்டுகளுக்கு கீழே நீங்கள் எப்பொழுது இருப்பீங்க. அவர் அடிக்கலமாக உங்களுக்கு இருக்கணும்னு அவர் நீங்கள் தேடுறவங்களாக இருக்கணும். அவர் வசனத்தை கேட்படுறவங்களாக இருக்கணும். அவர் நேசிக்கிறவங்களாக நெருங்கி இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் உங்களுக்கு அடிக்கலமாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் தேவனை விரும்புகிறாரு. சந்தோஷமானா தேவனை தேடும்போது, தேவனை வார்த்தை கீழ்ப்படும்போது, அவருக்கு உண்மையாக நீங்கள் வாழும்போது, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் கற்பனையின்படி நடக்கும்போது எப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீங்க. பாருங்கள், தேவனை தெரிந்து கொண்ட ஜனங்கள், தேவனை நேசிக்கிற ஜனங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பாங்க, நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம பவுல் சீலாவில் பார்க்கும்போது சிறைசாலையில் இருக்கும்போது அவர் சந்தோஷமாக தேவனை பாடி துதித்தார்கள்னு கூட நம்ம பார்க்குறோம். தேவனை பாடி அவர் துதித்தார்கள். அவர் வேதனை துக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சீஷர்கள் பவுல் பார்க்கும்போது பவுல் என்ன பண்ணார், சிறைசாலை போட்டாலும் அடித்தாலும் துன்பப்படுத்தினாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும் வஸ்திரம் இல்லாமல் இருந்தாலும் அவர் சந்தோஷமாக தேவனோட வேலை செய்தார், தேவனோட பணி அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கூட சந்தோஷமாக சமாதானமாக இருங்க. என் தேவன் எனக்கு அடிக்கலமாக இருக்கிறார், நான் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன், என் தேவைகள் எல்லாம் என் தேவனை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி எப்பொழுது சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஸ்தோத்திர சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைங்கள் மேலே தேவங்க பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. எப்பொழுதும் அவங்களுக்கு அடிக்கலமாக இருங்க சுவாமி. சந்தோஷமாக சமாதானமாக அவங்களை எப்பொழுதும் இருக்காது. தேவனை உதவி செய்யுங்க. உங்கள் தேவைகளெல்லாம் தேவனை சந்திங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளெஸ் யூ.